ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த சீரீஸில் என்ன பார்க்கணும், எஸ்கியூஎல் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸஸ், வேர் கிளாஸ், ஹேவிங் கிளாஸ். ஸோ வேர் கிளாஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம், ஹேவிங் கிளாஸ் என்ன யூஸ் பண்ணுறோம் பார்க்க போகிறோம். வேர் கிளாஸ் இஸ் யூஸ்டு டு ஸ்கேன் த ரெக்கார்ட்ஸ் ஆர் ஃபில்டர் த ரெக்கார்ட்ஸ். ஸோ நம்ம எங்கெல்லாம் ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணோம் இல்லை வந்து நம்ம அதை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்றப்ப வேர் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். அண்டு ஹேவிங் class is used to filter records in the result of group by class column. ஸோ group by நம்ம யூஸ் பண்ணுறோமோ அப்போ ஹேவிங் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதான் சொல்லுவாங்க. ஸோ ஃபில்டர் ரெக்கார்ட்ஸ் இன் ரிசல்ட் ஆஃப் group by column கிளாஸ். ஸோ குரூப் பை கிளாஸ் காலத்தில் ரிசல்ட் ஆஃப் குரூப் பை கிளாஸ் காலத்தில் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேவிங் யூஸ் பண்ணலாம். ஸோ குரூப் பை இஸ் யூஸ்டு டு குரூப் த டேட்டா அஸ் பர் த குரூப் ஃபங்க்ஷன். ஸோ குரூப் பை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா குரூப் த டேட்டா அஸ் பர் த குரூப் ஃபங்க்ஷன். டு யூஸ் த ஹேவிங் class group by is mandatory. So to use the having class group by is mandatory. And partition by group by is used with the analytical function, and it will process all the rows. It will partition the data as per the column which mentioned in the partition by class. It will return the result for all the rows. So partition is used to analytical function, and it will process all the rows. So analytical function use பண்ணும், partition by use பண்ணுறோம். So it will use all the records in the rows, all records, and it will partition the data per that column which is mentioned in the partition by clause. It will return the result for all the rows. Group by is used to along with the group function, and a non-grouping column will be used in the group by class, and it will be eliminate the duplicate by default. So group by யூஸ் பண்ணும்போது நம்ம டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் டூப்ளிகேட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம குரூப் யூஸ் பண்ணிவிட்டு ஹேவிங் கிளாஸை யூஸ் பண்ணலாம். அடுத்து கேஸ்னால் என்ன, டீகோடு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன. ஸோ கேஸ் இஸ் அண்ட் டீகோட் ஆர் த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ரெண்டுமே கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ கேஸ் விச் இஸ் யூஸ்டு டு கண்ட்ரோல் த ஃப்ளோ ஆஃப் த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் அண்ட் மேக் டிசிஷன் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ். ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்றப்ப நம்ம வந்து ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த கேஸில் யூஸ் பண்ணுறோம். இட் கண்ட்ரோல் த ஃப்ளோ ஆஃப் த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன், make decision based on the condition. It can be used to make our SQL code more efficient and reusable. By using case and decode, we can avoid writing duplicate code, and when we make our code more flexible. So the case statement allows us to perform conditional logic within the single SQL statement or query. So it allows to perform conditional logic within a single statement or query. It is used to return a value based on the specified condition. ஸோ சம் கண்டிஷனாக வந்து கேஸில் நம்ம சொல்லலாம். when the first condition is true, then it will return the some value. If the second condition is true, it will return some other value. So in case no conditions are true, it will return else class. So the basic syntax of the case expression. ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ். இதை நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு SQL query எழுதும்போது நம்மளுக்கு சின்டாக்ஸ் செஞ்சால் எழுத முடியும். ஸோ case, when condition, then this value, when this condition, this value, then this value, else value, end. ஸோ கேஸுன்னு தான் நம்ம எண்ட் இருக்கணும். ஸோ மேலே கேஸுன்னு ஒன்று போட்டுட்டு எண்டு கீழே எண்ட் இருக்கணும், கேஸ் எண்டு. ஓகேவா? இன் பிட்வீன் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா வென்னு ஆரம்பித்து வென் கண்டிஷன், சம் கண்டிஷன், வென் கண்டிஷன்ஸ், தென் வேல்யூ. ஓகேவா? ஸோ என்னென்னா வென்னுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுக்குறீங்க, அதுக்கு தென்னு ஒரு வேல்யூ வரும். அதே போல் வென்னுன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு அதுக்கு தென்னுன்னு ஒரு வேல்யூ வரும். எல்ஸ் வேல்யூ, சம் வேல்யூ, தட்ஸ் எண்ட். ஓகேவா? இதுதான் வந்து கேஸோட சின்டாக்ஸ். decode function is in Oracle SQL allow us to return the value based on the condition. It's similar to case statement, but it's easier to read. ஓகேவா? decode same as case தான், பட் இது வந்து easy. It works by comparing the expression to each search value by one. If the expression matches the search value, the corresponding result will it is written. If no match is found, the default value is returned. ஸோ இது வந்து என்னென்னா
சம் எக்ஸ்ப்ரெஷனை வந்து இந்த எக்ஸ்பிரஷன் வேல்யூ வந்து ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூ வந்து சர்ச் பண்ணும் அப்படின்றாங்க. ஸோ மேட்ச் ஆச்சுன்னா அது ரிட்டர்ன் பண்ணும், மேட்ச் இல்லைனா அது வந்து டிஃபால்ட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் சின்டெக்ஸ் டிகோட் எக்ஸ்ப்ரெஷன் சர்ச் வேல்யூ 1 ரிசல்ட் 1 சர்ச் வேல்யூ 2 ரிசல்ட் 2. அதுதான் வந்து டிஃபால்ட் ரிசல்ட் அப்படின்ற போட்டிருக்காங்க. ஸோ கேஸ் இஸ் ஏ ஸ்டேட்மெண்ட் பட் டிகோட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். ஸோ டிகோட் வந்து ஒன் லைனில் இருக்குன்னா அது ஃபங்க்ஷன், பட் கேஸ் இஸ் ஏ ஸ்டேட்மெண்ட்டு. In case we can able to use any relation operator. In decode only equal operator is possible, means it will perform equality check only. ஸோ ஈக்குவாலிட்டி மட்டும் தான் டிகோடில் செக் பண்ண முடியும், அதுதான் அவங்க சொல்ல வருது. கேஸ் handles null differently, means case will return false if we compare null to null. Decode handle null as null, means it will return true if we compare null to null. ஓகேவா? ஸோ இது நல் டு நல் கம்பேர் பண்ணும்போது ஃபால்ஸ்னு வரும், இங்கேருந்து ட்ரூ வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கோட் அண்ட் டிகோடு. சின்டாக்ஸ் தான் மறக்காமல் பார்த்துக்கோங்க. அடுத்தது கேரக்டர் ஃபங்க்ஷன். ஸோ கேரக்டர் ஃபங்க்ஷன் இருக்குது, நம்பர் ஃபங்க்ஷன் இருக்குது, டேட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ கேரக்டரில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். இன்ஸ்ட்ரிங் இருக்குது, இன்ஸ்ட்ரிங் சப்ஸ்ட்ரிங் இருக்குது. இன்ஸ்ட்ரிங்னா என்னென்னு பார்ப்போம்ப்பா. இன்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் வில் கிவ் நம்பர் ஆஸ் அவுட்புட்டை. இன்ஸ்ட்ரிங் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அங்கே நம்பர் இருக்குன்னு அர்த்தம். சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணாக்கா அங்கே கேரக்டர் வெளியே வரும், அதுதான் வந்து சப்ஸ்ட்ரிங். ஸோ இன்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் வில் கிவ் நம்பர் ஆஸ் அவுட்புட் பொசிஷன் ஆஃப் த சர்ச்சிங் ஸ்ட்ரிங். இப்போ ஒரு வேர்டு இருக்குன்னா, இங்கிலீஷ் இருக்குன்னா அதில் ஜியோட பொசிஷனை அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் வில் ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் த கிவன் சர்ச் பேட்டர்ன் ஆர் கேரக்டர். ஸோ இன்ஸ்ட்ரிங் வச்சு நம்ம வந்து பொசிஷன் கண்டுபிடிக்கலாம். இன் திஸ் வி வில் ஹாவ் 4 arguments. One is input string, then search character, then starting position. In this we will have 4 arguments. One is input string, then search character, then starting position default value as 1. So default starting position will be 1. Okay, and finally we have no number of occurrence as default value as 1. Okay, wow. So in string oda syntax பாருங்க. in str bracket input string. ஓகேவா? இன்புட் ஸ்ட்ரிங் என்னவோ அதை போட்டுட்டு சர்ச் பேட்டர்ன். ஓகேவா? ஒன் இஸ் இன்புட் ஸ்ட்ரிங், தென் சர்ச் கேரக்டர். என்ன கேரக்டர் நீங்கள் பண்ணுமோ அது கேரக்டர் போடணும். தென் ஸ்டார்டிங் பொசிஷன் டிஃபால்ட் 1, நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் டிஃபால்ட் 1. ஓகேவா? 1 1 வரும். டிஃபால்ட்டு அது ஸ்டார்டிங் பொசிஷனும் டிஃபால்ட் நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் வந்து 1 டிஃபால்ட்டாக. ஸோ இன் எஸ்டிஆர் ப்ராக்கெட் இன்புட் வேல்யூ ஸ்டார்டிங் பொசிஷன் சர்ச் பேட்டர்ன் ஸ்டார்டிங் பொசிஷன் அண்ட் நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ். இதுதான் வந்து சின்டாக்ஸ். சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் வில் allow us to extract the part of the string from the string. ஓகேவா? சப்ஸ்ட்ரிங் வந்து பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை வந்து கொடுக்குறது சப்ஸ்ட்ரிங். ஓகேவா? இட் வில் ரிட்டர்ன் த கேரக்டர்ஸ் அவுட்புட். இட் வில் ஹாவ் 3 arguments. First parameter is the input string, second parameter is the starting position, the third parameter is how many characters need to be output. So here the syntax is sub str input string starting position அப்புறம் நம்பர் ஆஃப் கேரக்டர். ஓகேவா? இதுதான் அதோட சின்டாக்ஸ். இஃப் த ஸ்டார்டிங் பொசிஷன் இஸ் 0, தென் த சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் ட்ரீட்ஸ் ஸ்டார்டிங் பொசிஷன் அஸ் 1. ஓகேவா? ஸ்டார்ட் பொசிஷன் 0 வந்தாக்கா ஸ்டார்ட் பொசிஷன் 0 வந்தால் சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் ட்ரீட் ஸ்டார்ட் பொசிஷன் அஸ் 1 இஃப் தட் இஸ் ஃபஸ்ட் பொசிஷன் இன் த ஸ்ட்ரிங். ஓகேவா? இஃப் த பொசிஷன் இஸ் a positive number, then the substring function starts from the beginning of the string. ஓகேவா? அது பாசிட்டிவாக இருந்தாக்கா பிகினிங்லேருந்து எடுக்கும். சப்போஸ் இஃப் இட் இஸ் நெகட்டிவ் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் இன் த எண்ட் த ஸ்ட்ரிங்ஸ் த கவுண்ட் பேக்லேருந்து வரும், லாஸ்ட்லேருந்து வரும். அதுதான் சொல்ல வராங்க. ஸோ ஃபார் வந்து நம்ம எப்போ 4 சின்டாக்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்னா கேஸுக்கு என்னென்னா கேஸ் when
condition then value, when condition then value, else value, அப்புறம் எண்டு முடிச்சிடும். டீகோட் என்ன, டீகோட் ப்ராக்கெட் எக்ஸ்ப்ரெஷன், அப்புறம் என்னென்னா எக்ஸ்ப்ரெஷனுக்கு அப்புறம் என்ன வருதுன்னு சொல்லுங்கள். எக்ஸ்ப்ரெஷனுக்கு அப்புறம் search value result 1, search value result 2, search value default value. ஓகேவா? இதுதான் கேஸுக்கும் டீகோடுக்கும் உள்ள ஃபங்க்ஷன். கேரக்டர் இன்ஸ்ட்ரிங்க்கு வந்து str ப்ராக்கெட் இன்புட் ஸ்ட்ரிங் search pattern starting position and number of occurrence. Substring input string starting position number of character. ஓகேவா? இதுதான் வந்து நம்ம எஸ்கியூவில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ், கேரக்டர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக் கேர்.